சரி, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திலே தேவ பிள்ளைகளுக்கு யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். இந்த நல்ல நாள் கர்த்தர் உங்களை நீயும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நீங்கள் சுகித்து பலத்து இந்த நாளை நீங்கள் கடந்து வரும்படி தேவன் உங்களுக்கு பலத்தை தருவாராக. ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தியரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவரிடத்துல தாவீது ஒரு காரியம் கேட்கிறான். ஆண்டவரே, அந்த பெலிஸ்தியரை நான் முறியடிக்கலாமா என்று கேட்கிறான். பெலிஸ்தியர் என்றால் மாமிசம் என்ற அர்த்தம். இது லெட்டர் பிரகாரம், எழுத்தின் பிரகாரம் இது வேற சம்பவம். ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நடத்துவாராக. பெலிஸ்தியன் என்றால் மாமிசமானவன். அந்த பெலிஸ்தியனை தோற்கடிப்பதற்கு நம்மால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரியவனால தான் மாம்சத்துக்குரியவனை ஜெயிக்க முடியும். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்தை ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். பெலிஸ்தியர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். ஒவ்வொரு நாளும் பாருங்க, வேதாகமத்துல நீங்க 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அநேக காரியங்களிலே அந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரோடு கூட என்னாலும் யுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குதுங்கிறேன். இப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கிற நம்மளோடு கூட இந்த மாமிசம் ஒவ்வொரு நாளும் போராடுது, யுத்தம் செய்யுது. இது ஜெயிக்கணும்னா அபிஷேகம் பெற்றவனும் வரம் பெற்றவனும் தேவை. அபிஷேகம் பெறாமல், தேவ வார்த்தையை பெறாமல், வரங்கள் பெறாமல் யாரும் சரீரத்தை ஜெயிக்கவே முடியாது. நீங்க பாருங்க, தாவீதை தேவன் ஆடு பின்னாடி ஆழ்ந்தவன் அழைத்து அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாரு. என்ன வரன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தது காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அவன் ஆட்டை சரியா மேய்ச்சிட்டான், என் ஜனங்களை மேய்ப்பான்னு சொல்லி அவன் அபிஷேகம் பண்ணுகிறான். அப்ப அந்த அபிஷேகம் அந்த கோலியாத் என்கிற ஒருவனை மாம்சத்தை ஜெயிக்கும்படியான பலனை தந்தது. இது போல ஒவ்வொருவரையும் நீங்க எடுத்து பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, முதல்ல நான் ஆண்டவரை யுத்தத்துக்கு யார் போகணும் முதல்லன்னு கேட்டா ஆண்டவர் சொல்கிறார், யூதா போகட்டும், ஏன்னா யூதா தேவை. ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ ஒவ்வொரு மனிதனும் வரம் பெற்றவனும் அபிஷேகம் பெற்றவனும் அழைப்பை பெற்றவனும் தான் இந்த சரீரத்தினுடைய ஆக்டிவிட்டியை, சரீரத்தினுடைய செயல்பாடுகளை ஜெயிக்க முடியும். கோலியாத்து 40 நாள் கத்து தான் செய்வான். கோலியாத்து எப்பயுமே கத்திட்டு தான் இருப்பான். ஆனா அவனை ஜெயிக்கணும்னா ஒன்னே ஒண்ணு, சவுலா இருக்கக்கூடாது, தாவீதா இருக்கணும். தாவீதா இருக்கிறவன் தான் கோலியாத்தை போய் தலையை எடுப்பான். சவுலா இருந்தா 40 நாள் பயந்து 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 உட்காரணும். தான் சரீரத்துல தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை என்னால ஜெயிக்க முடியல, தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைய என்னால தீர்த்துக்கிட முடியல, என்னுடைய இருக்கிற அந்த பிரச்சனைகள், பொய் சொல்றேன், திருடுறேன், தப்பா படம் பாக்குறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், திருடுறேன், எல்லாமே சொல்லலாம். இவ்வளவும் ஜெயிக்கணும்னா 2 காரியம்தான். நாம் அபிஷேகம் பெறப்பட்டவனாய் இருக்க வேண்டும், ஆவியில நடத்தப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். இப்படி இருந்துட்டா கோலியாத்து தலை முடிஞ்சிருக்காது. ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஜெயிக்கணும்னா ஆவிலே வளரணும். ஆவிலே வளர்ந்தவன் சரீரத்தை ஈஸியா ஜெயிச்சிட முடியும். ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த நாள்ல இருந்து உங்களுடைய சரீரத்தை ஜெயித்து கொள்ளுங்க. உங்க சரீர பாவத்தையும் உங்களை மீறி செய்யும். அதாவது சிலது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயோ இது எப்படியா செஞ்சா நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆண்டவருக்கு அது பிரியமில்லாமல் இருக்கும். அதை ஜெயிக்கணும்னா உங்களால முடியாது, நீங்க ஆவிலே வளர்ந்தா அது முடியும். ஆமேன். நீங்க ஆவிலே வளருங்க. ஆவிலே வளர்ந்து இந்த நாளைக்கு ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பெலிஸ்தியனை ஜெயிக்கத்தக்க பலனை எனக்கு தாரும், இந்த பெலிஸ்தியனை நான் மேற்கொள்ளணும் ஆண்டவரே அப்படி நீங்க கேட்டீங்கன்னா காலிலே உங்க மேல ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுப்பார். தாவீதுக்கு கொடுத்தது போல உங்களுக்கு கொடுத்து இந்த நன்னாள் முழுவதும், இந்த நாள் முழுவதும் பெலிஸ்தியனை நீங்க ஜெயித்து ஆண்டவர் ராஜ்யத்தை உங்க மூலமாய் கட்டுவதற்கு கர்த்தர் கிருபையும் பலனையும் தருவாராக. God bless you. Thank you.